நான் ஹரே நேத்து கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா, நேத்து பார்த்த பாகவதத்துல என்ன ஞாபகம் இருக்கு? மனுதான் ஃபர்ஸ்ட் வருவாங்க மேம். சுயம்புவ சதரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 5 குழந்தைங்க இருப்பாங்க. 2 ஆண்கள் 3 பெண்கள் சொன்னீங்கல்ல மாதாஜி. ம், ஆதித்தி, தேவஹூதி, ம். பிரசுத்தின்னு. என்ன பேரு? ஆகுதி, ம், தேவஹூதி, ம், பிரசுத்தி. ம். 3 பெண்கள். ஓகே. மகன்களுடைய பேரு? பிரியவிரதன், உத்தானபாதர். ஆ, உத்தானபாதர் துருவனோட ஓகே. அப்பா. பிரியவர்த்தன், உத்ராணம். ஆனபாதர். உத்தானபாதர். ஓகே, தேங்க்யூ. அவங்க வந்து ஆகுதி வந்து ருச்சி கல்யாணம் பண்ணிப்பாங்க, முனிவரை. தேவதூதி தக்ஷன் கல்யாணம் தேவஹூதி பண்ணுவாங்க. தேவஹூதி தேவஹூதி கர்தமர் முனி. கர்தம முனிவர் கர்தம முனிவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரசூதி தக்ஷன். 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 ஓகே, தேங்க்யூ. வேற பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தோம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தூய பக்தர்கள் வந்து அவங்களே வந்து ஒரு புனிதமானவங்க. அவங்க எந்த இடத்துக்கு போனாலுமே அங்க வந்து அவங்க தூய பக்திய வந்து பரப்புவாங்க. அதாவது என்னது, இப்ப இந்த கங்கையில நீராடுறது வந்து அவன் அது அவங்க அவங்க வந்து அது என்ன சொல்றது, ரொம்ப புனிதமானவங்க. அவங்களே வந்து புண்ணிய தீர்த்தம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு தீர்த்தம் மாதிரியா அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அவங்க தேங்க்யூ. நீராடும் போது அது இன்னும் புனிதமாயிருது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தேங்க்யூ. சென்ற இடமெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு புண்ணிய தீர்த்தம்லாம் மாத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதா. வேற என்ன பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு? பிரம்மாவோட 74 சதுரயுகம் மாதாஜி. 50 நிமிஷம் பிரம்மாவோட 50 நிமிஷம், நமக்கு 74 சதுரயுகம் சொன்னீங்க மாதாஜி. எல்லாத்தையும் போட்டு குழப்பம் எடுக்காதீங்க. பிரம்மாவோட ஒரு நாள்ல 14 மனுக்கள் வர்றாங்க. ஓகேவா? ஒரு மனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பிரம்மாவுடைய 50 நிமிஷம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். பகவான் வராகரின் தோற்றம். பதம் 9. பிரம்ம உவாச்ச பிரீதஸ்திவ்யம் அகந்தாத ஸ்வஸ்தி ஸ்தாத்வாங் க்ஷிதீஸ்வர யன்யாலீகேன ஹிருதா சாதிமே ஆத்மனார்பிதம். மொழிபெயர்ப்பு பொன்னுரை வழங்கியவர் திவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், அன்பு மைந்தனே, ஓ உலகின் நாயகனே, உன்மீது நான் மிக்க மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். மேலும் உனக்கும் உன் மனைவிக்கும் எல்லா ஆசைகளும் கிடைப்பதாக. எனது அறிவுரைகளுக்காக எந்தவித தயக்கமின்றி இதயபூர்வமாக என்னை நீ சரணடைந்திருக்கிறாய். ஸோ பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த மகனாவது நம்ம சொன்ன பேச்சை கேட்டு பிரஜைகளை உற்பத்தி பண்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். மேலும் அவருடைய அந்த அணுகுமுறையும் பிரம்மாவுக்கு ரொம்ப பிரீத்தியா இருக்கு. ரொம்ப பிரியமான முறையில ஸ்வயம்புவ மனு பிரம்மா கிட்ட போய் அணுகினார். அதையும் நம்ம பார்த்தோம். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிற மாதாஜி. இல்ல பிரபுபாதைக்கு ஜெய். பொருளுரை. தந்தைக்கும் தனையனுக்கும் இடையிலான உறவு எப்பொழுதும் மேன்மையானதாகும். இயற்கையிலேயே ஒரு தந்தை தன் தனையனை நன்முறையிலே நடத்துகிறான். வாழ்க்கையில் மகன் முன்னேற வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய தயாராகவே இருக்கிறான். தந்தை தன் மகனிடம் நன்னோக்கத்துடன் நடந்து கொண்டாலும் மகன் தனக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரத்தினை சில வேளைகளில் தவறாக பயன்படுத்துவதால் தவறான வழியில் செல்கிறான். ஒவ்வொரு உயிருக்கும் அது பெரிதோ அல்லது சிறிதோ அதற்குரிய சுதந்திர உணர்வு இருக்கிறது. தனது தந்தையின் வழிகாட்டுதலுக்கு தன்னை முழுவதும் மைந்தன் ஒப்படைத்தான் என்றால் தந்தை அவனுக்கு 10 மடங்கு எல்லா நிலைகளிலும் வழிகாட்டுவதற்கு ஆர்வமுடையவராகிறார். பிரம்மதேவருக்கும் மனுவிற்கும் இங்கே வெளிப்படுத்தி காட்டப்பட்ட உறவானது மிகவும் அருமையானதாகும். தந்தையும் மகனும் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள். இவர்கள் உதாரணத்தினை மனித சமுதாயம் முழுவதுமே பின்பற்ற வேண்டும். மகனாகிய மனு தன் மனதில் எந்தவித ஒளிவு மறையுமின்றி தன் தந்தையாக பிரம்மதேவரை உபதேசித்து அருளும்படி வேண்டினார்.
வேதஞான கடலான அத்தந்தையோ அதனை முழு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார். மனித இனத்தின் தந்தையான பிரம்மனது உதாரணத்தினது மனித இனம் கடுமையாக பின்பற்ற வேண்டும். இதுவே தந்தையர் மற்றும் மைந்தனர்களின் உறவு வளர்ச்சியடைவதற்கு பெரிதும் உதவுவதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபாதர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனா இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம வந்து பிரச்சாரம் பண்றதுக்கான நமக்கு தேவையான விஷயங்கள், பிரச்சாரம் நம்ம எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து கத்துக்கலாம். ஒரு தாய் மகன், தந்தை மகனுடைய உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா மகன்கள் அப்படிங்கிறவங்க எதுக்காக இந்த மாதிரியான ஒரு பொறுப்போட இருக்கணும்னு சொல்லப்படுது அப்படின்னா, பகவான் தான் பரம தந்தை இல்லையா? அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நம்ம என்ன செய்யறோம்? தவறா பயன்படுத்தணும். அப்படி தவறா பயன்படுத்தாம சரியா நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய மனோபாவம் நமக்கு வரும். ஏதாவதி ஆத்மஜைர்வீர காரியாஹி அபசிதிர் குரோ சத்யா பிரமந்தைர் குருஹேத சாதரம் கதமத்சரைஹி. ஓ வீரனே, உனது முன்னுதாரணம் ஒரு மைந்தன் தன் தந்தையுடன் கொள்ளும் உறவிற்கு நன்கு பொருந்துவதாகும். மேலோருக்கு இது போன்ற மரியாதையே தேவைப்படுகிறது. காழ்ப்புணர்ச்சியற்றவனாகவும் தெளிவுடையவனாகவும் இருப்பவன் தனது தந்தையின் கட்டளையை மகிழ்ச்சியுடன் தன் சிரமே தாங்கிக் கொண்டு அதனை முழு திறமையையும் பயன்படுத்தி நிறைவேற்றுகிறான். பிரம்மதேவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா பிரஜைகளை இவர் வந்து இப்ப என்ன பண்ண போறார்? அதிகப்படுத்த போறார். அதனால அவருக்கு தன்னுடைய அந்த பகவானுடைய சேவை அதுதான், செய்ய வேண்டிய சேவை அதுதான். அதனால அவர் வந்து உழவத்துக்கு முழு மனசோட இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொருளுரை மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஆச்சாரிய சில பிரபுபாதாருக்கு ஜெய். பிரம்மதேவருக்கு முதலில் பிறந்தவர்களான சனகர், சனாதனர், சனந்தர் மற்றும் சனத்குமாரர் போன்றோர் தங்கள் தந்தையின் கட்டளையின்படி கட்டளையினை புறக்கணித்ததினால் அவர் சினமுற்று அச்சினமானது ருத்திரன் வடிவில் வெளிப்பட்டது. பிரம்மதேவர் இச்சம்பவத்தை மறந்தார் இல்லை. அதனால் சிவம்புவ முனிவனின் பணிவு அவருக்கு மிகவும் ஊக்கமளிப்பதாக இருந்தது. உலகியல் நோக்கில் பார்க்கும் பொழுது இந்நான்கு முனிவர்கள் தங்கள் தந்தைக்கு கீழ்ப்படியாதிருப்பது வெறுக்கத்தக்கதே ஆகும். ஆயினும் அக்கீழ்ப்படியாமைக்கு ஓர் உயர் நோக்கம் காரணமாக இருந்ததினால் அவர்கள் படியாமையினால் வரும் பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றனர். உலகியல் அடிப்படையில் ஒருவன் தன் தந்தைக்கும் கீழ்ப்படியாதிருந்தால், தந்தைக்கு இருந்தார் என்றால் நிச்சயம் அவன் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் உட்பட்டே ஆக வேண்டும். பௌதிக அடிப்படையில் மனு தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்தது நிச்சயம் அவரது காழ்ப்புணர்ச்சியற்ற நிலையிலேயே காட்டுகிறது. நடப்பு உலகிலுள்ள சாதாரண மனிதர்கள் மனுவின் உதாரணத்தினை கண்டிப்பாக பின்பற்றுதல் வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. சோ உயர்ந்த நோக்கம், அதுக்காக முனிவர்கள் இந்த 4 குமாரர்கள் பிரம்மாவுடைய கட்டளையை மீறினாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பாவ விளைவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நவீன சமுதாயம் எந்த உயர்ந்த நோக்கமும் கிடையாது. வெறும புலனின்பத்துக்காக என்ன பண்றாங்க? தாய் தந்தையருடைய கட்டளையை அவங்க மீறுறாங்க. அது நம்ம இன்னைக்கு ரொம்ப சகஜமா பாக்குறோம். திருமணம் முதற்கொண்டு எல்லாத்துலயும் வந்து அவங்க சுதந்திரமா அவங்கதான் முடிவெடுக்கிறாங்க, அவங்கதான் எல்லாம் பண்றாங்க. பெற்றோர்களை வந்து மதிக்காத இருக்கிறத பாக்குறோம். சோ அந்த மாதிரி பாவ விளைவுகளை அவங்க வந்து சந்திச்சுதான் ஆகணும். சோ எது பாவம் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எது பாவம் அப்படிங்கிறதே தெரியாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கும் எது சரி எது தவறுங்கிறது தெரியாது. அது அந்த பிரச்சனையும் இருக்கு. பெற்றோர்களும் யாரும் பக்தர்களா கிடையாது. சோ அதனால நாம பக்தர்களா இருந்து நம்ம குழந்தைகளுக்கு நாம பக்தியை சொல்லி கொடுக்கணும். அப்படி இருக்கிறது தான் வந்து 2 பேருக்குமே நல்லது. பெற்றோருக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது. சத்வம் அஸ்யாம் அபத்யானி சத்ருசானி ஆத்மனோ குணைஹி உத்பாத்ய சாசதர்மேன காம் யஜ்ஞேஹி புருஷம் யஜ. என்னிடம் பணிவன்பு கொண்ட மைந்தன்னி ஆதலினால் உன்னிடம் நான் கேட்பது, உன்னை போன்ற நற்குணமுள்ள குழந்தைகளை உன் மனைவியிடத்தில் நீ பெற்றெடுப்பாயாக. முழுமுதற் கடவுளுக்குரிய பக்தி தொண்டின் கொள்கைக்கேற்ப இவ்வுலகினை ஆழ்வாயாக. இவ்வாறு பகவானை வேள்விகள் மூலம் வழிபடுவாயாக. பிரம்மாவுடைய கட்டளை பார்த்தோம் அப்படின்னாக்க புலனின்பத்துக்காக வாழ சொல்லல. மனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது நீண்ட ஆயுட்காலம். ஆனா எப்படி சொல்றாரு? பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக எப்படி இந்த உலகத்துல யாகங்கள் செய்யணும். பகவத்கீதையுடைய 3வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கு. யாகங்கள் செய்து தேவர்களை எப்படி திருப்திப்படுத்தணும், பகவானை எப்படி திருப்திப்படுத்தணும். அது மூலமா நமக்கு தேவையான பொருட்களை தேவர்கள் நமக்கு கொடுப்பாங்க. இது பகவானுடைய கருணையினால கிடைக்குது.
அப்போ முடிவா பகவானை திருப்திப்படுத்துறது தான் நம்மளுடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிறதுலாம் சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால உன்ன மாதிரியே நல்ல குணமுள்ள மகன்களை பெற்றெடுப்பாயாக. அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னா மனு கரெக்டா இருக்காரு, ஆனா குழந்தைகளும் அதே மாதிரி இருந்தாதான் எப்படி இருக்கும், அவருடைய அந்த வாரிசுகளும் தந்தையை போலவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. பிரம்மதேவருக்கு முதலில் பிறந்தவர்களான சனகர், சனாதனர். மாதாஜி கொஞ்ச நேரமா கிளாஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல மாதாஜி, சாரி. நான் அதை இன்னொரு தடவை ரீட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாதாஜி. பொருளுரை. பிரம்மதேவரது உலக படைப்பின் அடிப்படை நோக்கம் என்னவென்று இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பக்தி தொண்டின் மூலம் முழுமுதற் கடவுளை வழிபடுவது ஒன்றையே நோக்கமாக கொண்டு ஒவ்வொருவரும் தன் மனைவியினிடத்தில் விரதமாக கருதி பிள்ளைகளை பெற்றெடுத்தல் வேண்டும். விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், வர்ணாசிரமா சாரவதா புருஷேன புரக புமான் விஷ்ணு ஆராத் புருஷேன புரகுமான். இங்க எனக்கு இங்க பூல் இருக்கு மாதாஜி. புரதா இருக்கு மாதாஜி. ஓகே, புரதா இருக்கு. பரபுமான் விஷ்ணு ஆராத்யதே பந்தா நாண்யத் தோஷ காரணம். வர்ணம் மற்றும் ஆசிரம விதிகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஒருவன் முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை வழிபடல் வேண்டும். வர்ணாசிரம தர்மத்தினை நிறைவேற்றுவதை தவிர பகவானை திருப்திப்படுத்துவதற்கு பிற வழிமுறைகள் வேறேதும் இல்லை. விஷ்ணு வழிபாடானது மனித வாழ்வின் இறுதி லட்சியமாக இருக்கிறது. புலனின்பத்திற்காக இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு உரிமை பெறுபவர்கள் முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்கான பொறுப்பினையும் ஏற்றல் வேண்டும். இதற்கு முதல் படியாக இருப்பது வர்ணாசிரம தர்மமே ஆகும். விஷ்ணுவை வழிபடுவதில் முன்னேறுவதற்கு வர்ணாசிரம தர்மமே சிறந்த அமைப்பாக இருக்கிறது. ஆயினும் பக்தி தொண்டில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் ஒருவன் முழுமுதற் கடவுளை வழிபடுகிறான் என்றால் வர்ணாசிரம தர்மத்தின் ஒழுங்குமுறை விதிகளை அவன் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மதேவரின் மூத்த மைந்தர்களான குமாரர்கள் என்பார் பக்தி தொண்டில் நேரடியாக ஈடுபட்டதினால் வர்ணாசிரம விதிகளை நிறைவேற்றுவதற்கான தேவை அவர்களுக்கு இல்லாது போயிற்று. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. விஷ்ணு புராணத்திலிருந்து பிரபுபாதர் வந்து நமக்கு கோட் பண்றார். வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரஹ புமான் விஷ்ணுர் ஆராத்யதே பந்தா நான்ய தத்தோஷ காரணம். பந்தா அப்படின்னாக்க இதுதான் வழின்னு அர்த்தம். பந்தான்னா பாதை, வழி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பகவான விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரே வழி என்ன? வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறது தான். வர்ணம் ஆசிரமம் பத்தி நம்ம ஏற்கனவே விரிவா பார்த்தோம். 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு வர்ணத்துக்கும் தனித்தனியான கடமைகள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் தனித்தனியான கடமைகள் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனா நோக்கம் பகவானை திருப்திப்படுத்தணும். ஒரு உதாரணத்துக்கு பிரம்மச்சாரிக்கும் கிரகஸ்தனுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. பிரம்மச்சாரி பெண்களே நினைக்க கூடாது, பிரம்மச்சாரிக்கு பெண்கள் சகவாசமே கூடாது. அப்போ பிரம்மச்சாரி சாஸ்திரங்களை படிக்கணும், சுவாத்தியாய யாகம் செய்ய வேண்டியது அவனுடைய பொறுப்பு. சாஸ்திரங்களை, வேத சாஸ்திரங்களை படிக்கணும், குருவுக்கு தொண்டு செய்யணும், குருகுலத்துல இருக்கணும். ஆனா கிரகஸ்தனுக்கு அது அப்படியே வந்து நேர் எதிர்மாறானது. யாகங்கள் செய்யணும். வீட்டுல கிரகஸ்தன் நித்தியம் யாகங்கள் செய்யணும், அதிதிகளை உபசரிக்கணும், மனைவியிடத்து குழந்தைகளை, நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கணும், அந்த குழந்தைகளை கிருஷ்ண உணர்வோட வளர்க்கணும், வீட்டுல விக்கிரக வழிபாடு செய்யணும், மற்ற ஆசிரமங்களுக்கு தான தர்மங்களை தாராளமா செய்யணும். இது கிரகஸ்தனுடைய பணம் சம்பாதிக்கணும். கிரகஸ்தனுக்கு முக்கியமான கடமை என்ன? பொருள் ஈட்டணும். பொருள் ஈட்டினா தானே குடும்பத்தை காப்பாற்ற முடியும். கிரகஸ்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு நான் வந்து பிக்ஷை எடுத்து வாழ்ந்துக்கிறேன் அப்படிலாம் வாழ முடியாது. கிரகஸ்தன் அப்படின்னா வந்து சம்பாதிச்சுதான் ஆகணும். அதுவும் வந்து சரியான தர்ம முறைப்படியா வந்து சம்பாதிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் தனித்தனியான கடமைகள் இருக்கு. சன்னியாசிக்குன்னா சன்னியாசிக்கு உண்டான கடமைகள் இருக்கு, வானப்பிரஸ்தர்கள்னா அவங்களுக்கு உண்டான கடமைகள் இருக்கு. அதனால எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனா நோக்கம் என்ன? எல்லாரும் அவங்கவுங்க வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறது மூலமா பகவானை திருப்திப்படுத்தணும். அதான் நோக்கம். அவங்க வந்து எந்த ஆசிரமத்துல இருக்காங்க, எந்த வர்ணத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் சூத்திரருக்கு கூட
தன்னுடைய கடமையை சரியா செய்தான் அப்படின்னா அந்த மூலமா அவனால பகவானை திருப்திப்படுத்த முடியும். பரம் சுஷ்ரூஷணம் மஹ்யம் ஸ்யாத் பிரஜா ரக்ஷயா நிருப பகவாம்ஸ்தே பிரஜா பர்தூர் ரிஷிகேஷோ அனுதுஷ்யதி. ஓ மன்னனே, இந்த உலகில் உள்ள உயிர்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுப்பதே எனக்கு நீ செய்யும் சிறந்த சேவையாகும். கட்டுப்பட்ட ஆத்மாக்களை நன்கு பாதுகாப்பவன் நீ என்பதனை முழுவதற் கடவுள் அறிந்தார் என்றால் புலன்களின் நாயகனான அவர் உன் மீது மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். ரிஷிகேஷ, புலன்களினுடைய அதிபதி பகவான். இந்த பிரஜைகளை படைச்சு இந்த பிரஜைகளை நல்ல முறையில பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோங்க மாதாஜி. பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. முழு நிர்வாக அமைப்பும் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடையும் நோக்கத்தின் அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுமுதற் கடவுளின் பிரதிநிதியாக பிரம்மதேவர் இருக்கிறார் என்றால் பிரம்மதேவரின் பிரதிநிதி மனு ஆவார். இதே போன்று இப்பிரபஞ்சத்தில் உள்ள பிற உலகங்களை ஆளும் மன்னர்கள் அனைவரும் மனுவின் பிரதிநிதிகள் ஆவர். மனித குலம் முழுமைக்கும் சட்ட புத்தகமாக விளங்குவது மனு சம்ஹிதையே ஆகும். இதுவே அனைத்து செயல்களையும் பகவானின் மிக உயர்ந்த தொண்டினை நோக்கி வழிநடத்துகிறது. ஆகையினால் ஒவ்வொரு மன்னனும் மக்களிடமிருந்து வரி வசூல் செய்வதை மட்டும் தன் கடமையாக கொள்ளாமல் தன் ஆட்சியின் கீழுள்ள குடிமக்கள் விஷ்ணு வணக்கத்தில் பயிற்சி பெறுகின்றனரா என்பதையும் கண்காணிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் விஷ்ணு வழிபாட்டினை கற்றுக்கொள்வதோடு புலன்களின் ஆளுகின்ற ரிஷிகேசரின் பக்தி தொண்டிலும் ஈடுபட வேண்டும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தங்கள் புலன்களை திருப்திப்படுத்துவதோடன்றி முழுமுதற் கடவுளான ரிஷிகேசரின் புலன்களையும் அவைகள் திருப்திப்படுத்த வேண்டும். இதுவே முழுமையான நிர்வாக அமைப்பின் நோக்கமாகும். பிரம்மதேவர் இங்கே அருளி இருக்கும் இரகசியத்தினை அறிந்து கொள்பவன் சிறந்த நிர்வாகத் தலைவன் ஆவான். இதனை அறிந்து கொள்ளாதவன் பெயருக்கு மட்டுமே நிர்வாகியாக இருப்பான். பகவானின் பக்தி தொண்டில் மக்களை பழக்குபவனே தனது பொறுப்புகளிலிருந்து விடுதலை பெற முடியும். இல்லையேல் அவன் தனக்கு அளிக்கப்பட்ட கடுமையான பணியில் தோல்வியுறுவதோடு பரம அதிகாரியின் தண்டனைக்கும் ஆளாக நேரிடும். நிர்வாக கடமைகளை ஆற்றுவதற்கு இதைவிட சிறந்த வழிமுறைகள் வேற எதுவும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஆனா இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாஸ்திகர்களா இருக்காங்க. இப்ப அவங்க எங்க பகவானை வழிபடுறதை பத்தி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கு. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. எந்த நாட்டு அதிபரும் இல்ல எந்த நாட்டு தலைவனும் யாரு கிடையாது, பக்தன் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற துர்பாகியமான நிலைமை. ஆனா பிரபுபா சொல்றார், அந்த மாதிரி செய்யலை அப்படின்னா அதனுடைய விளைவுகள் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, கொள்ளடிச்சு இன்னும் சொல்லுவாங்களே ஊரை அடிச்சு உலையில போடுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பெரிய செல்வத்தை சேர்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அதனுடைய பின் விளைவுகள் அவங்க கண்டிப்பா சந்திக்க வேண்டியிருக்கும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏஷாம் ந துஷ்டோ பகவான் யஜ்ஞலிங்கோ ஜனார்தனக தேஷாம் ஷமோஹி அபார்த்தாய யத் ஆத்மா நாத்ருதஸ்வயம். முழுமுதற் கடவுளான ஜனார்தனனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேள்விகளின் அனைத்து பலன்களையும் ஏற்றுக்கொள்ளும் வடிவமாக திகழ்கிறார். அவர் திருப்தி உறவில்லை என்றால் முன்னேறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் வீணாகும். அவரே இறுதி ஆத்மாவாக இருப்பவர். அவரை திருப்திப்படுத்தாதவன் அவனது சொந்த நலன்களையே புறக்கணிக்கிறான். பகவானை திருப்திப்படுத்தினாதான் எல்லாருமே திருப்தியா இருக்க முடியும். யார் பகவானை திருப்திப்படுத்துறாங்களோ அவங்களும் திருப்தியோட இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கவலையோ ஏக்கமோ இருக்காது. ஆனா பகவானை திருப்திப்படுத்தாதவங்க அவங்ககிட்ட எவ்வளவுதான் இருந்தாலும் சரி அவங்களால திருப்தியா இருக்கவே முடியாது. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிரபஞ்ச நடவடிக்கைகளின் தலைமையராக நியமிக்கப்பட்டவர் பிரம்மா ஆவார். பௌதிக தோற்றத்தின் செயல்களை கவனிக்க அவர் ஒரு மனு போன்ற பலரை நியமிக்கிறார். ஆயினும் இக்காட்சி முழுவதும் முழுமுதற் கடவுளின் திருப்திக்காகவே நடத்தப்படுகிறது. பகவானை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்பதை பிரம்மதேவர் நன்கு அறிவார். அதுபோல் அவரது வழியில் செயல்படும் அவரை போன்றவர்களும் பகவானை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்பதை நன்கு அறிவர். அதுபோல் பகவானும் கேட்டல் ஓதுதல் என்னும் 9 முறைகளை கொண்ட பக்தி தொண்டினால் திருப்திப்படுத்தப்படுகிறார். குறிப்பிடப்பட்ட பக்தி தொண்டை நிறைவேற்றுவது ஒருவனது சுய நன்மைக்கே ஆகும்.
இதனை யாரேனும் ஒருவன் நிராகரித்தான் என்றால் அவன் தனது சொந்த நலனையே கருதி புறக்கணிக்கிறான் என்று பொருள். ஒவ்வொருவனும் தனது புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றே விரும்புகிறான். அதனால் புலன்களுக்கு மேல் மனமும், மனதிற்கு மேல் புத்தியும், புத்திக்கு மேல் தனிப்பட்ட ஆத்மாவும், தனிப்பட்ட ஆத்மாவிற்கு மேல் பரமாத்மாவும் இருக்கிறது. பரமாத்மாவுக்கு மேல் விஷ்ணு தத்துவமான முழுமுதற் கடவுள் இருக்கிறார். ஆதி பகவானும் காரணங்கள் அனைத்திற்கும் மூல காரணமாக விளங்குபவர் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். நிறைவான தொண்டு என்பது ஜனார்தனன் என்றறியப்படும் பகவான் கிருஷ்ணரின் உன்னத புலன்களை திருப்திப்படுத்துவதில் ஈடுபடுவதே ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வரிசையா நம்ம பாக்குறோம். பிரம்மாவுக்கு அப்புறம் மனுவுக்கு அப்புறம் பல்வேறு லோகங்கள்ல ஆளுகின்ற மன்னர்கள், இப்படி மனிதர் குலத்துக்கு வர்ற அந்த அரசன் கூட மனுடைய பிரதிநிதியா தான் இருக்கு. ஸோ அப்படி மனு சம்ஹிதை தான் இந்த உலகத்தினுடைய சட்டமா இருந்த காலமும் ஒண்ணு இருந்தது. மனு சம்ஹிதை படித்தான் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நவீன அரசியல்வாதிகள் மனு சம்ஹிதையெல்லாம் தூக்கி போட்டு அவங்களே சட்டம் இயற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ பகவானுடைய சட்டம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. அது ஒரே சட்டம் தான், எல்லா நாள்லயும் அது ஒரே சட்டம் தான். ஆனா இப்ப என்ன ஆச்சு, இப்ப வரக்கூடிய ஆட்சியாளன் ஒரு சட்டம் போடுறாரு, இவர் போய் இன்னொரு ஆட்சி வந்ததுன்னா அவர் ஒரு சட்டம் போடுறாரு. அப்போ சட்டத்தை என்ன பண்றாங்க, அவங்கவுங்க சொந்த விருப்பப்படி ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வர்றாங்க. யாரும் மக்களுடைய நலனை யோசிக்கிறது கிடையாது. ஸோ அப்படி அபத்தமான சட்டங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சட்டங்கள், ஒரே அபத்தமான சட்டங்கள் தான். அப்போ அந்த மனு சம்ஹிதையில பார்த்தோம் அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. வர்ணாசிரம தர்மமே இன்னைக்கு சீர்குலைந்த நிலையில இருக்கு இல்லையா? அதனால அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ எல்லாமே சேர்ந்து முடிவான இலக்கு என்ன, பகவானை எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த 9 வழிமுறைகள்: ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 வழிமுறைகள்ல பகவானை நாம திருப்திப்படுத்தலாம். இப்போ பிரபுபாதர் 3வது அத்தியாயத்துல பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் நமக்கு கொடுத்திருக்கார். இந்திரியாணி பரானாஹோ இந்திரியேப்ய பரம் மனக மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதஸ்து சக அப்படின்னு சொல்றார். அற்புதமான ஸ்லோகம். ஹைரார்கி எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது உயர்ந்த நிலை எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்திரியாணி பரான்யாகு. இந்திரியம்னா என்ன? இந்திரியங்கள்னா என்ன? புலன்கள். புலன்கள் கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் புலன்கள். சரியா? இந்திரியாணி பரான்யாகு அப்படின்னாக்க அதாவது புலன் இன்ப பொருட்களை விட புலன்கள் உயர்ந்தது. புலன் இன்ப பொருட்களை விட எது உயர்ந்தது? புலன்கள் உயர்ந்தது. சோ இத முதல்ல நம்ம ஒத்துக்க முடியுமான்னு பார்ப்போம். செல்போன் உயர்ந்ததா, கண் உயர்ந்ததா? எது? கண்கள் தான் உயர்ந்தது. ஆனா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? செல்போனுக்கு தான். இல்ல, கண்ணு போயிடும்னா கூட அது போயிட்டு போகுது, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்போனை பார்த்துட்டே கிட்ட வச்சு பார்க்காத. டிவி வந்த காலத்துல முன்னாடி சொன்னாங்க, அதை பார்த்தா கண்ணு போயிடும் சொன்னாங்க. அப்ப இப்ப செல்போனை சொல்றாங்க. இதை பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது, செல்போனை பார்த்துட்டே இருக்கும். சோ அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க அப்படியே ஆப்போசிட்டா வந்து பாருங்க. இந்திரியாணி பரான்யாகுல் இந்திரியேபிய பரம் மனக. புலனின்ப பொருட்களை விட புலன்கள் உயர்ந்தது. புலன்களை விட யார் உயர்ந்தது? மனம் உயர்ந்தது. மனசஸ்து பராபுத்தி. மனதை விட உயர்ந்தது என்னது? புத்தி. புத்தேயோ பரதஸ்து சக. புத்தியை விட யார் உயர்ந்தது? புத்தியை விட யார் உயர்ந்தது? ஆத்மா உயர்ந்தது. சோ இந்த ஹையரார்கி பாருங்க. புலனின்ப பொருட்களை விட புலன்கள் உயர்ந்தது, புலன்களை விட மனம் உயர்ந்தது, மனதை விட புத்தி உயர்ந்தது, புத்தியை விட ஆத்மாவான நீ உயர்ந்தவன். உன்னை விட உயர்ந்தவர் யாரு? பரமாத்மா. இந்த உயர்ந்த நிலை தெரியுது. ஆனா இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இது அப்படியே தலைகீழா இருக்கு. எப்படி இருக்கு? புலனின்ப பொருட்கள் தான் உயர்ந்த இடத்துல இருக்கு இல்லையா? இப்போ
ஒரு கையில இருக்கிற ஒரு செல்போனை பிடிங்கிட்டு போறதுக்காக என்ன பண்றாங்க, கையில ஏதாவது ஆயுதங்களை வச்சு தாக்கிட்டு கூட கையில இருக்கிறத எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி நகைகளை திருடிட்டு போறதுக்காக கொலையை கூட பண்றாங்க. பணம் நகைக்காக கொலைகள் நடக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன உயர்ந்ததா இருக்கு? புலனின்ப பொருட்கள் தான் உயர்ந்ததா இருக்கு இல்லையா? அவங்களுக்கு என்ன தெரியல, இந்த ஆத்மா இதெல்லாம் ஒண்ணும் தெரியல. புலனின்ப பொருட்கள் தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க, சரி இது கொள்ளை அடிக்கிறவங்க கொலை பண்றவங்க, நம்மலாம் அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சா, வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? எல்லாரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? கணவன் மனைவி ஆகட்டும், சொத்து எது உயர்ந்ததா இருக்கு? புலனின்ப பொருட்கள் தான் உயர்ந்ததா இருக்கு. எந்த வீட்லயாவது அப்பா அம்மாவை நான் தான் பாத்துக்குவேன் அப்படின்னு எந்த குழந்தைகளாம் சண்டை போட்டு நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோமா? ரொம்ப அரிது அந்த மாதிரி கேள்விப்பட்டது, ரொம்ப ரொம்ப அரிது. யாராவது இருக்கலாம், இல்லாம இருக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களா இருக்கும். ஆனா முழு உலகமும் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? புலனின்ப பொருட்கள் தான் உயர்ந்தது. இதுக்காகத்தான் நாடுகளுக்குள்ள சண்டை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகமே சண்டை போட்டு நிக்கிறாங்க. எதுக்கு? புலனின்ப பொருட்களுக்காக. இதுக்கு பகவத்கீதையுடைய ஞானம் எவ்வளவு முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையுடைய ஞானம் இருந்தாதான் இந்த புலனின்ப பொருட்கள் ஒண்ணுமே கிடையாது, வரும் போகும். ஆனா எல்லாத்தோடையும் உயர்ந்தது பகவத் பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ அதனால நாமளும் புலனின்ப பொருட்களுக்காக பக்தியை விட்டுறக்கூடாது. நம்ம புலனின்ப பொருட்களை அடையணும், பணம் சம்பாதிக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பக்தி வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. நம்ம 16 மாலை கரெக்டா ஜபம் பண்ணணும், 4 சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும். நாம பகவத்கீதை பாகவதங்களை படிச்சு மற்றவங்களுக்கு அதை நாம பிரச்சாரமும் செய்யணும். சோ அதை எந்த காரணத்தை கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதுவும் நடக்குது உலகத்துல, அதுவும் நடக்குது. கொஞ்ச நாள் வர்றது, இதோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாண்டிங் எல்லாம் பண்றது, அதுக்கப்புறம் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, இதை விட்டுறது. இதை விட்டுட்டு அப்புறம் எப்பயாவது பார்த்தா, ஆமா அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல, நீங்க எல்லாம் இந்த பஜனை எல்லாம் பாடிக்கிட்டே போவீங்கல்ல, அந்த இதுதானே நீங்க, நானும் வந்திருக்கேன் தெரியும் தெரியும் அப்படிம்பாங்க. பாவமா இருக்கும் அந்த மாதிரி பேசுறவங்களை பார்த்தா, ரொம்ப வருத்தமாவும் இருக்கும். தெரிஞ்சு என்ன பண்றாங்க, விட்டுடுறாங்க. சோ அதனால இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3வது அத்தியாயத்துல கடைசியில பகவான் சொல்றாரு, இப்ப எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியவர் பகவான் தான். ஜனார்தனர் அப்படின்னா பொதுமக்களை காக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால அவரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கறத நம்முடைய நோக்கம். மனுரூபாச்ச ஆதேசகம் பகவதோ வர்தேயமீவ சூதன ஸ்தானம் இஹானுஜானிஹி பிரஜானாம் மம ச பிரபோ. ஸ்ரீ மனு கூறினார், ஓ அனைத்து ஆற்றல்களும் மிக்கவரே, பாவங்களை மாய்ப்பவரே, உமது கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அருள் கூர்ந்து எனக்குரிய இருப்பிடத்தையும் எனக்கு பிறக்க போகும் உயிர்களையும் பற்றி அறிவிப்பீராக. இப்ப என்ன வேணுமா இருக்கு? இருக்கிறதுக்கான இடம் வேணுமா இருக்கு. ஏன்னா பிரஜைகள் எல்லாம் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? சோ இப்ப கணவன் மனைவி ஆயிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு எல்லாமும் தேவைப்படுது. அந்த அர்த்தம் பெண்ணுக்கு ஸ்திரீ அப்படின்னு பேர். ஸ்திரீ அப்படின்னா விஸ்தீரணம் பண்ணிக்கிட்டே போகக்கூடியவள், பெருகிக்கிட்டே போகக்கூடியவள். பிரம்மச்சாரிக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு ட்ரெஸ், அடுத்து மாற்றுக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தா போதும். அது கொடியில காஞ்சிட்டு இருக்கு, இடுப்புல இருக்கும். மறுநாள் குளிச்சுட்டு அந்த கொடியில இருக்கிறத இடுப்புல போட்டுக்கலாம், இதை தூக்கி காய போட்டுக்கலாம், அவ்வளவுதான், அவங்க கடவுள் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு பெண்ணால அந்த மாதிரி இருக்கவே முடியாது. குறைந்தபட்சம் ஒரு 100 புடவையாவது இருக்கணும், இல்ல மாத்தி மாத்தி. சோ அந்த மாதிரி ஒரு பெண் அப்படின்னாலே விஸ்தீரணம் பண்ணிக்கிட்டே போகக்கூடியவள்னு அர்த்தம். ஒரே மாதிரி ஸ்பூன் ஒரு 10 ஸ்பூன் வச்சிருப்போம், ஒரே மாதிரி ஒரு 10 டம்ளர் வச்சிருப்போம். எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும்? அதிகமாவே இருக்கணும். இந்த 2 வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, காலமெல்லாம் தள்ள முடியாது, ரொம்ப கஷ்டம். சோ அது மாதிரி குழந்தைகள், அதுக்கப்புறம் குழந்தைகள் மூலமா சந்ததிகளை பெருகி இந்த மாதிரி விஸ்தீரணமாகிறதுனால தான் அவருக்கு ஸ்திரீ அப்படின்னே ஒரு பேரு. அதனால இப்ப மனு கேட்கிறேன், நான் எங்க போய் இருக்கிறது, எனக்கு ஒரு இடம் வேணுமே அப்படின்னு கேட்கிறாரு. என்ன ஆச்சு பிரச்சனைன்னு பார்ப்போம். யத் மோகக சர்வபூதானா மகிமக்னா மகாம்பசி அஸ்ய உத்தரணே யத்னோ தேவதேவ்யா விதீயதாம். ஓ தேவர்களின் தலைவனே, மகா நீருடன் மூழ்கி இருக்கும் பூமியிலே வெளிக்கொணர்வதற்கு அருள் கொண்டு முயற்சிப்பீராக. ஏனெனில் உயிர்கள் அனைத்திற்கும் அதுவே இருப்பிடமாகும். இது உமக்கு முயற்சியினாலும் பகவானின் கருணையினாலுமே நடைபெறக்கூடியதாகும்.
இப்போ பூமியவே காணும். முதல்ல எப்படி பண்ணார் பிரம்மா? 3 பிரிவுகளா பிரிச்சார். அந்த 3 பிரிவுகள் அப்புறம் 14 பிரிவுகளா பிரிச்சார்னு படிச்சோம் இல்லையா? முதல்ல 3 மிகப்பெரிய பிரிவுகளா பிரிச்சார். அதுக்கப்புறம் அந்த 3 14 பிரிச்சார்னு பார்க்கணும். அப்போ நடுவுல இருக்கக்கூடிய பூமி எங்கடான்னு பார்த்தா அதை காணும். அப்போ மனு சொல்றார் பிரம்மா கிட்ட, உங்களாலதான் திரும்ப அதை மீட்டு கொடுக்க முடியும். பூமியானது இந்த கர்ப்போதக கடல்ல விழுந்து கிடக்கு, அதனால நீங்க தான் அதை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மகநீர் பொருளுரை. மகாநீர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது கர்ப்போதக கடலையே குறிப்பிடுகிறது. இது பிரபஞ்சத்தின் அரை பகுதியினை நிரப்பி இருக்கிறது. அந்த மகாநீர் அப்படின்னா அது கர்ப்போதக கடல். அந்த கர்ப்போதக கடல்ல பூமியானது இப்போ அமிழ்ந்து போச்சு. சோ அதை இப்ப வெளியில எடுக்கணும். எப்படி வெளியில எடுக்கிறது, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மைத்ரேய உவாச்ச பரமேஷ்டித்வ அபாம் மத்யே ததா சன்னாம் அவேக்ஷ்யகாம் கதம் ஏனாம் சமுன்னேஷ்ய இதி தத்யௌதியாச்சிரம். ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், பூமி நீருக்கடியில் இருப்பதை கண்ட பிரம்மதேவர் அதனை எவ்வாறு வெளியே எடுக்கலாம் என்று நீண்ட நேரம் சிந்தித்தார். இப்ப மைத்ரேயர் முதல்கிட்ட சொல்றார், பிரம்மாவுக்கு அடுத்த பிரச்சனை. முதல் பிரச்சனை, பசங்க இந்த மாதிரி பக்தர்களா மாறி பிரஜைகளை உற்பத்தி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஓகே நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஆனா அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. பூமியானது தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஒரு பிரச்சனை எப்படி வருது பாருங்க. நமக்கு வரதெல்லாம் பெரிய பிரச்சனையா? பிரம்மாவுக்கு வரதை விட பெரிய பெரிய பிரச்சனையா நமக்கு வருது? கிடையாது இல்லையா? சோ பாகவதம் படிக்கும்போது எல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்கணும். பிரம்மாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வருது பாருங்க. நமக்கு வர்றதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். பிரம்மதேவருக்கு வர்றதோ அவருடைய லெவல்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை. பூமியை மீட்டு எடுக்கணும். எப்படி மீட்டு எடுக்க போறார்? பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. தண்டவத்னா. ஜீவ கோஸ்வாமி இங்கே விவரிக்கப்படும் சம்பவங்கள் வெவ்வேறு கல்பங்களை சேர்ந்தவை என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது குறிப்பிடப்படும் சம்பவம் ஸ்வேதவராக கல்பத்தை சேர்ந்ததாகும். சசூஷ கல்பத்தை பற்றியும் இவ்வத்தியாயம் விவரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முதல் கல்பம் ஸ்வேத, அதாவது சுவாம்பு மனுடைய கல்பம் ஸ்வேதவராக கல்பம். அடுத்த கல்பம் சக்ஷுஷ மனுடைய கல்பம். இப்ப அடுத்து மைத்ரேயர் ராகதேவரை பத்தி சொல்லும் போது அவரு பரவச நிலைக்கு போயிடுறார். பரவச நிலையில போய் எல்லாத்தையும் ஒன்னா சொல்லிடுறார். எல்லா கல்பங்கள்ல நடந்ததையும் ஒன்னா கலந்து சொல்ல போறார். சுஜதோ மே ஷிதிர்வார்பிஹி ப்ளாவ்யமானாரசாம் கதா அதாந்திர கிம் அனுஷ்டேயம் அஸ்மாபிஹி சர்கயோஜிதைஹி யஸ்யாஹம் கிருதயாதாசம் ச ஈஷோ விததாது மே. பிரம்மா எப்படி என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். பிரம்மதேவர் நினைத்தார், படைப்பு தொழிலில் நான் ஈடுபட்டிருந்த பொழுது பூமியானது பிரளய வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கடலின் அடியில் சென்று விட்டது. படைப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கும் நம் போன்ற செய்யக்கூடியது என்ன? பகவானே இதற்கு வழிகாட்டுதல் சிறந்ததாகும், அவருக்கு தெரிவிப்போம் என்று எண்ணினார். பிரம்மாவோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அவரால் என்ன பண்ண முடியாது, இதை மீட்டெடுக்கிறதெல்லாம் அவருக்கு சாத்தியம் கிடையாது. அதனால அவர் அந்த முயற்சிகள் எல்லாம் இறங்கல. அவர் உடனே பகவானை பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர. மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் நம்பிக்கைக்குரிய தொண்டர்களாகிய பக்தர்கள் தங்களுக்கு உரிய கடமைகளை நிறைவேற்றுவதில் சில நேரம் குழப்பம் அடைவார்களே தவிர அவர்கள் ஒருபோதும் சலிப்பு அடைவதில்லை. அவர்கள் பகவானிடம் முழு நம்பிக்கை உடையவர்கள். பகவானும் தனது பக்தன் அவனது கடமையில் வளர்ச்சி பெற வேண்டி மென்மையான பாதையினை அமைத்துக் கொடுக்கிறார். தேங்க்யூ மாதாஜி. கரேஷ் இருக்கு இருக்கு இல்லையா? அதனால அவர் நினைக்கிறார், இது கண்டிப்பா பகவானால தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறார். பகவானும் அந்த பக்தர்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்கிறார். இதி அபித்யாயதோ நாச விவராத் சகசானக வராகதோகே நிரகாத் அங்குஷ்ட பரிமாணக. மொழிபெயர்ப்பு.
ஓ பாவமற்ற விதுரனே, பிரம்மதேவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவரது நாசி துவாரத்திலிருந்து ஒரு சிறிய பன்றி வடிவம் வெளியே வந்தது. அப்பன்றியின் பரிமாணம் ஒரு கட்டை விரலின் மேற்பகுதியினை காட்டிலும் மிகச் சிறியதாகும். சோ நம்ம தும்மும் போது தூசி எல்லாம் மூக்குல இருந்து வர மாதிரி பிரம்மாவோட மூக்குல இருந்து யார் வர்றா? பகவான் வராக தேவர் வந்து வர்றார். அவருடைய அளவு எப்படி இருக்கு? நம்மளுடைய கட்டவர்களுடைய நுண்ணிய காட்டிலும் சின்னதா இருக்கும். அவ்வளவு சின்ன வடிவத்துல வராகர் வந்து வெளிப்படுறார். சோ தசாவதார சோஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சோஸ்திரம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுல 3வது அவதாரமா ஜெயதேவர் வந்து பாடுறார். வசதி தர்ஷன சிகரே தரணி கவலக்னா शशिनि कलंक कलेव निमग्ना केशवधृता शूकररूपा केशवधृता शूकररूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे. வராகதேவ பகவானுக்கு ஜெய். சோ வராகதேவர் அவதரிச்சிருக்கார். என்னென்ன லீலைகளை இப்ப பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற மாதிரி வராகருடைய லீலைகளை ஜெயதேவர் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். அதுல நம்ம இப்போ அடுத்தடுத்து படிக்க போறோம். தஸ்யாபி பஸ்யதஹ கஸ்தஹ ஷனேன கில பாரத கஜமாத்ரக பிரவருத்தே தத் அத்புதம் அபூன்மகத். ஓ பரத குல தோன்றலே, பிரம்மதேவர் பகவானை பார்த்து கொண்டிருந்த பொழுது அப்பன்றி வானை அடைத்து ஒரு பெரிய யானையினை போல் மிகப்பெரிய அற்புதமான உருவமாக மாறியது. இந்த அங்குஷ்ட பரிணாமக அந்த சைஸ்ல இருந்து வித்தின் செகண்ட்ஸ் என்ன ஆயிட்டார் பகவான்? மிகப்பெரிய யானையை விட பெருசாயிட்டார். அவ்வளோ பெரிய ஒரு வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். சோ அப்போ இவங்கெல்லாம் எப்படி அதை பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க? மரிச்சி பிரமுகை விப்ரைஹி குமாரைர் மனுநாசக திருஷ்டுவா தத் சௌகரம் ரூபம் தர்கயாம் ஆசசித்ரதா. வானில் பன்றியினை போல் தோன்றிய அற்புத உருவினை கண்ட பிரம்மதேவர் மரிச்சியின் தலைவிக்கு உட்பட்ட கீழுள்ள அந்தணர்கள், குமாரர்கள் மற்றும் மனு போன்றோர் தங்களுக்குள் பல்வேறு விதமாக விவாதிக்க தொடங்கினர். யாருக்குமே புரியல இது என்ன மாதிரி ரூபம், யார் இவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பத்தின விவாதத்துல ஈடுபடுறாங்க. கிம் ஏதத் சூகரவ்யாஜம் சத்வம் திவ்யம் அவஸ்திதம் அஹோ பாதாச்சரியம் இதம் நாசாயா மே வினிக்ஷுதம். அசாதாரணமான ஒரு உயிர் பன்றியாக பொய்த்தோற்றம் கொண்டு வந்துள்ளதோ, இது எனது நாசையிலிருந்து வெளியே வந்தது மிகவும் ஆச்சரியகரமானதாகும். இது ஏதாவது அசுரர்களுடைய வேலையா இருக்குமோ, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மா, மரிச்சி, குமாரர்கள், மனு இவங்க எல்லாமே குழம்பி போறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிற மற்ற அந்தணர்கள், முனிவர்கள் இவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிறார்கள். திருஷ்டோ அங்குஷ்ட சிரோ மாத்ரக ஷனாத் கண்ட ஷிலா சமக அபி ஸ்வித் பகவான் ஏஷ யக்ஞோ மேகேதயன் மனக. முதலில் இப்பன்றி கட்டை விரலின் நுனியாகவே தோன்றியது. கனப்பொழுதில் அது ஒரு பெரிய பாறாங்கல் அளவிற்கு மாறிவிட்டது. எனது மனம் மிகுந்த குழப்பம் உறுகிறது. இவர் முழுமுதற் கடவுளான விஷ்ணுவாக இருப்பாரோ? சோ யாரால இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் செய்ய முடியும்? பகவான் விஷ்ணுவா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி இங்க பிரம்மா வந்து ஒரு முடிவுக்கு அழகா வர. தனபாக்கியம் மதிச்சு படிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணியே வச்சிருக்கீங்க. படிக்க சொன்னா ஏன் நேரம் ஆகுது உங்களுக்கு? ஹேமமாலினி மதிச்சு படிங்க. படிக்கிற மாதாஜி. படிக்கிறீங்களா? படிங்க. பொருளரை வழங்கிய ஸ்ரீ பிரபுதேவருக்கு ஜெய். பிரபுதேவரின் பிரபஞ்சத்திலே மாதாஜி பிரபுபாதர் சொல்லுங்க மாதாஜி. இதுல பிரபுதேவர் இருக்கு மாதாஜி. இல்ல சினிமாலாம் சரியா? பிரபுபாதர்னு ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். பிரபுபாதருக்கு ஜெய் சொல்லுங்க. பிரபுபாதருக்கு ஜெய்.
பிரம்மதேவர் இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் உயர்ந்தவராவார். ஆயினும் அவர் இது போன்ற ஒரு உருவத்தினை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. பன்றி வடிவம் கொண்டுள்ள இவ்வுருவத்தின் தோற்றம் விஷ்ணுவின் அவதாரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவரால் யூகிக்க முடிந்தது. முழுமுதற் கடவுளின் தனிப்பட்ட தன்மைகளுடைய அவதாரத்தின் அடையாளமானது பிரம்மதேவரின் மனதை கூட குழப்பக்கூடியதாக இருந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க அன்மியூட் பண்ணாதீங்க, சரியா? நான் உங்களை மியூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க திரும்ப திரும்ப அன்மியூட் பண்றீங்க. அன்மியூட் பண்ணாதீங்க, போன கை வைக்காதீங்க, பேசாம விட்டுருங்க. இப்போ பிரம்மாவுக்கு அந்த கன்க்ளூஷன் வந்துட்டார், கண்டிப்பா இது பகவான் விஷ்ணுடைய உருவமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவுக்கு வர்றார். இதி மீமாம்சகஸ்தஸ்ய பிராமணக சகசூனிபிஹி பகவான் யஜ்ஞ புருஷோ ஜகர்ஜாகேந்திர சந்திபக. சோ இங்க பாத்தீங்கன்னா பகவான யஜ்ஞ புருஷ அப்படிங்கிற வார்த்தையினால வர்ணிக்கிறார் மைத்ரேயர். யஜ்ஞ புருஷ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விதத்துல பார்த்தோம்னா எல்லா யாகங்களையும் எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் பகவான் தான், எல்லா யஜ்யங்களையும் அனுபவிப்பவர் பகவான் தான். முக்கியமா வராக தேவருடைய உடல்ல தான் யஜ்யத்திற்கு உண்டான எல்லா விதமான வஸ்துக்களும் ஏற்பட்டது. பொதுவா இந்த உலகத்துல பன்றி அப்படிங்கிறது அருவருக்கத்தக்க ஒரு மிருகம் இல்லையா? அது சாக்கடையில இருக்கும், அது சாப்பிடுறது எல்லாமே அருவருக்கத்தக்கது. ஆனா பகவான் அந்த ரூபத்தை ஏத்துக்கிட்டாலும் யாகத்திற்கு உண்டான எல்லா பொருட்களும் பகவானுடைய அந்த தேகத்துல இருந்துதான் உற்பத்தி ஆகுது. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான வராக தேவருடைய இந்த அவதார லீலை ரொம்ப அற்புதமானது. சோ பிரம்மதேவர் இவ்வாறு தன் புதல்வர்களுடன் விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது முழுமுதற் கடவுளான விஷ்ணு ஒரு பெரிய மலை சப்தித்தாற் போன்று ஒளி செய்தார். பிரம்மா என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாரு? போன ஸ்லோகத்துல என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தார் பிரம்மா? விஷ்ணுவா இருக்கும்னு நினைச்சேன். விஷ்ணுவா தான் இருக்கணும்னு நினைச்சார். உடனே அதை பகவான் என்ன பண்றாரு, இங்க அப்ரூவ் பண்றாரு. அந்த சப்தத்தினால பகவானுடைய அந்த ஒலி அதிர்வுனால அதை கன்ஃபார்ம் பண்றார். ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை கன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். ஆனா எந்த உருவத்துல இருக்கார்? பன்றி உருவத்துல இருக்கார். சோ அதே மாதிரி அவர் என்ன பண்றார், ஒரு கணைப்பு கொடுக்கிறார். பன்றி எப்படி இருக்கும், அந்த அதனுடைய வாய்ஸ்ல அது எப்படி இருக்குமோ, ஏன்னா பகவான் எந்த உருவத்தை ஏத்துக்கிறாரோ அந்த லீலைக்கு ஏத்த மாதிரி எல்லா காரியமும் அவர் எப்படி பண்ணுவார், ரொம்ப பொருத்தமா பண்ணுவார். சோ அந்த மாதிரி இங்க அவர் பண்றார். ஹேமா மாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த பிரபுபாதைக்கு ஜெய். இதிலிருந்து உயர்ந்த மலைகளுக்கும் சிகரங்களுக்கும் கூட ஒலி எழுப்பும் சக்தி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அவைகளும் கூட உயிர்கள்தாம். ஒலி அதிர்வின் அளவானது பௌதிக உடலின் அளவை பொறுத்ததாகும். பிரம்மதேவர் பகவானே பன்றியாக அவதரிக்க கூடும் என்று யூகித்துக் கொண்டிருந்த பொழுது பகவான் பிரம்மதேவரின் யூகத்தை உறுதி செய்வது போல் தனது கம்பீரமான குரலில் ஒலி செய்தார். ஹரே கிருஷ்ணா. சோ அவருடைய யூகமானது இப்போ உறுதியாச்சு. பிரம்மாணம் ஹர்ஷயாமாஸ ஹரிஷ்தாம்ச்ச த்விஜோத்தமான் ஸ்வகர்ஜிதேன ககுபக பிரதிஸ்வனயதா விபுஹு. சர்வ வல்லமையுள்ள முழுமுதற் கடவுள் பிரம்மதேவரையும் உயர்நிலை பெற்ற அந்தணர்களையும் புத்துணர்ச்சி பெறச் செய்யும் வண்ணம் மீண்டும் தமது அசாதாரணமான பலத்த குரலில் கர்ஜித்தார். அவ்வொளி எல்லா திசைகளிலும் எதிரொலித்தது. வராக தேவருடைய லீலைகள் இங்க ஆரம்பமாகுது. குட்டியா வந்தார், ரொம்ப பெரிய உருவமா மாறினார். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் குழம்பி இருக்கும்போது, இவங்க அந்த முடிவுக்கு வரும்போது அதை உறுதிப்படுத்துற மாதிரி கர்ஜித்தார். இப்ப அவங்கள சந்தோஷப்படுத்துறார். முதல்ல கன்ஃபார்ம் ஆச்சு, இப்ப என்ன பண்ற, அவங்கள உற்சாகப்படுத்துறார், சந்தோஷப்படுத்துறார். நான் தான் வந்திருக்கேன், உங்களுடைய பிரச்சனைகளை இப்ப எல்லாமே நான் தீர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவரை சந்தோஷப்படுத்துறார். சோ ஆல்மோஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க எல்லாரும் படிச்சிட்டீங்க. வேற யாராவது படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் படிக்கட்டேன். மாதாஜி நான் படிக்கல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கல? உமா மாதாஜி. ஓகே, படிங்க. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். முழுமுதற் கடவுளை அறிந்த பிரம்மதேவரும் ஞானமிக்க அந்தணர்களும் பகவானின் பல்வேறு அவதாரங்களின் எந்த ஒரு தோற்றத்தை கண்டும் புத்துணர்ச்சி அடையவர்களே. பகவானின் ஆரவாரமிக்க கர்ஜனை திக்கட்டும் எதிரொலித்து
அவரது வல்லமைக்கு அரைக்கூவல் விடுக்கும் அசுரர்களை எல்லாம் கலங்கடிக்க செய்யக்கூடியதாக இருந்த போதிலும் விஷ்ணுவின் மலை போன்ற பன்றி வடிவத்தின் அற்புத தோற்றத்தை கண்டு பிரம்மதேவரோ அந்தணர்களோ அச்சம் கொள்ளவில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதா. நமஸ்காரம். சோ அவங்களுக்கு எல்லாம் உற்சாகம் தான் ஏற்பட்டதே தவிர யாருக்கும் பயமெல்லாம் வரல. இவ்வளவு பெரிய உருவமா அப்படின்னு சொல்லி பயமெல்லாம் வரல. நிஷம்யதே கர்கரிதம் விஸ்வகேத ஷயிஷ்ணு மாயாமய ஷூகரஸ்ய ஜனஸ்தபக சத்ய நிவாசினஸ்தே திரிபிஹி பவித்ரை முனையோ கிருணன் ஸ்ம. ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் போன்றவற்றில் வாழும் மாமுனிவர்களும் மகான்களும் கருணை நிறைந்த பகவான் வராகரின் மங்களம் நிறைந்த ஆரவார ஒளியினை கேட்டு 3 வேதங்களில் இருந்தும் மங்களகரமான மந்திரங்களை ஓதினர். எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. பகவானை அதனால்தான் பகவானுக்கு உத்தம ஸ்லோக அப்படின்னு ஒரு பேர். சோ வேத மந்திரங்கள்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, மந்திரங்களை ஓதுறாங்க. எல்லா லோகத்துல இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கர்ஜனையானது எல்லா திக்குகளிலும் கேட்டது, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப உடனே அவங்க பகவானுக்கு தங்களுடைய மரியாதைகளை செலுத்துறாங்க. மம்தா மாதாஜி படிக்கிறீங்களா? இஸ்லோகத்தில் உள்ள மாயாமய என்னும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். மாயா என்றால் கருணை, உயர் ஞானம் மற்றும் மாயை என்றும் பொருளாகும். ஆகையினால் பகவான் வராகரே கருணையையும் ஞானமும் மாயையும் என்று எல்லாவுமாக விளங்குகிறார். வராக அவதாரம் எடுத்து பகவான் செய்த ஒலிக்கு ஜனலோகம், தபலோகம் மற்றும் சத்தியலோகத்தைச் சேர்ந்த மாமுனிவர்கள் வேத மந்திரங்களினால் பதிலளித்தனர். உயர்ந்த மகான்களும் புனிதர்களுமே அவ்வுலகங்களில் வாழ்கின்றனர். அவர்கள் வராகரின் அற்புத ஒலியினை கேட்டு இவ்வொலியினை எழுப்புபவர் பகவான் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் இலர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அதனால்தான் அவர்கள் வேத மந்திரங்களின் மூலம் பகவானுக்கு தங்கள் பதிலை தெரிவித்தனர். பூமண்டலமோ சேற்றில் அமிழ்ந்திருந்தது. அதனால் பகவானின் ஒலியை கேட்டு அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். காரணம், பகவானின் பூமியை மீட்பதற்கு ஆகவே அங்கே எழுந்து அருளி இருக்கிறார் என்பதை அவர்கள் நன்கறிந்து கொண்டனர். ஆகையினால் பிரம்மதேவரும் அவர் மைந்தர்களும் பிருகு போன்ற மாமுனிவர்களும் அந்தணர்களும் புத்துணர்ச்சி பெற்று அவர்களும் வேத மந்திரங்களின் உன்னத ஒளியின் மூலம் பகவானின் புகழை இணைந்து இசைத்தனர். இதிலும் முக்கியமானது பிரகன் நாரதீய புராண ஸ்லோகமான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே என்பதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதர் எப்படி கன்க்ளூஷன் கொண்டு வர பாருங்க. இது எந்த கல்பத்திலையோ நடந்தது. ஆனா நாம இன்னைக்கு பண்ண வேண்டியது, இன்னைக்கு நாம உச்சரிக்க வேண்டியது, ஜபம் பண்ண வேண்டிய மந்திரம் என்ன? ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் தான். அதனால எல்லா மந்திரங்களையும் உயர்ந்த மந்திரம் பிரகன்னாரதிய புராணத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரமான ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் எல்லா லோகத்துல இருந்தக்கூடிய மகாமுனிவர்கள் எல்லாரும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாடனம் செய்தார்கள் அப்படின்னு சொல்றார். தேஷாம் சதாம் வேத விதானமூர்த்திர் பிரம்மாவதார்யாத்ம குணானுவாதம் வினத்ய பூயோ விபுதோதயாய கஜேந்திர லீலோ ஜலமா விசேஷ. சோ வந்தவர் என்ன பண்றார்? கஜேந்திரனின் ஞானையினை போல் அவர் தமது சிறந்த பக்தர்களின் வேத மந்திர வழிபாட்டுக்கு பதில் கூறுவது போல மீண்டும் கர்ஜனை செய்து நீருளுள் இறங்கினார். வேத மந்திரங்கள் துதிக்கும் பொருளாக இருப்பவர் பகவானே ஆவார். அதனால் தனது பக்தர்களின் பிரார்த்தனைகள் தனக்கானவையே என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். சோ இவங்கள்லாம் இந்த மாதிரி பிரார்த்தனைகள் செய்த போது பகவானும் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ பக்தர்கள் அன்போட தனக்கு செய்யக்கூடிய சேவைகளை ஏத்துக்கிறதுல பகவான் சந்தோஷப்படுறார். அந்த பக்தர்களுக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் பகவான் பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறார் இல்லையா? இப்போ இந்த மற்ற லோகத்துல வாழக்கூடியவங்கள்லாம் பூலோகத்துல இருக்கக்கூடிய மக்களை மக்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் அவங்க செய்து கொடுக்குறாங்க. அவங்க செய்யக்கூடிய யாகங்கள், அவங்க செய்யக்கூடிய பித்ருக்காரியங்கள் இதெல்லாம் மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அவங்களுக்கு உண்டான பங்கு கிடைக்குது. சோ ஒருத்தருக்கு என்ன இருக்கு? ஒரு ஒற்றுமை உணர்வு அங்க இருக்கு. சோ அதுதான் யாக சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது அத்தியாயத்துல
பகவான் கிருஷ்ணன் இந்த யாக சக்கரத்தை பகவத்கீதையுடைய 3வது அத்தியாயத்துல ரொம்ப அழகா விளக்குறார். சோ பகவான் இந்த உலகத்தை படைக்கும் போது இந்த யாக சக்கரத்தையும் சேர்த்து படைச்சார் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பரஸ்பரம் இந்த ஒற்றுமையினால தேவர்களும் சரி, பூலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி, அவங்க பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த செயல்கள்ல தடையின்றி ஈடுபடலாம். இதுக்காகத்தான் இந்த மாதிரி செட்டப் வந்து பகவான் வந்து கொடுத்திருக்காரு. பொருளுரை நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதா, செல்வகுமாரி மாதா படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய தவத்திரு ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் வடிவம் எதுவாயினும் அது எப்பொழுதும் உன்னதமாகவும் ஞானமயமானதாகவும் கருணைமயமானதாகவுமே இருக்கும். பகவானே அனைத்து உலக மாசுக்களையும் அழிக்க வல்லவராவார். ஏனெனில் வேத ஞானத்தின் வடிவம் அவர். வேதங்கள் அனைத்தும் பகவானின் உன்னத வடிவத்தையே துதிக்கின்றன. வேத மந்திரங்களில் பக்தர்கள் பகவானை அவரது ஒளிர்கின்ற ஜோதியினை நீக்கிவிடும்படி வேண்டுகின்றனர். ஏனெனில் அது அவரது திருமுகத்தை மறைக்கிறது என்பதினால். ஈஷோ உபனிஷத் கூறும் விளக்கம் இது. பௌதிக வடிவமானது பகவானுக்கு கிடையாது. ஆனால் அவரது வடிவத்தை எப்பொழுதும் வேதங்களின் குறிப்புகளை கொண்டு உணர்ந்து கொள்ளலாம். வேதங்கள் பகவானின் சுவாச காற்று என்று கூறப்படுகின்றன. சுவாசத்தினை வேதங்களின் ஆதி மாணவரான பிரம்மதேவர் உள்ளிழுத்து கொண்டார். பிரம்மதேவரின் நாசி துளையின் மூச்சு காற்றிலிருந்தே பகவான் வராகர் தோன்றினார். ஆதலினால் பகவானின் வராக அவதாரமானது வேதங்களின் வடிவமே ஆகும். அவதாரத்தின் சிறப்புகளை வானுலகில் உள்ள மாமுனிவர்கள் புகழ்ந்து பாடியதில் உண்மையான வேத மந்திரங்கள் அடங்கியிருந்தன. பகவானின் புகழ் எப்பொழுதெல்லாம் போற்றப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வேத மந்திரங்கள் சரியாக ஒலிக்கப்படுகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலினால் பகவான் இவ்வேத மந்திரங்களின் ஓதுதலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்ததோடு தனது தூய பக்தர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் மீண்டும் ஒரு முறை கர்ஜனை செய்து பூமியினை மீட்பதற்காக நீரினுள் புகுந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ ஈஷோபனிஷத்துல ஒரு பக்தர் எப்படி பிரார்த்தனை செய்யறார் அப்படின்னா, ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்வம் பூஷண்ண பௌஷணு சத்ய தர்மாய திருஷ்யதே அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். இந்த மந்திரத்துக்கான அர்த்தத்தை தான் பிரபுபாத் வந்து இந்த பொருளுரையில ஆரம்பத்துல கொடுத்திருக்காரு. சோ அந்த பகவானுடைய ரூபமானது அவருடைய தேஜஸ்னால மறைக்கப்படுது. எப்படி ஒரு 12 மணி சூரியனை நம்மளால எப்படி நேரம் எப்படி பார்க்க முடியுமா? கண்ணால எப்படி பார்க்க முடியுமா? என்ன ஆகும்? கண்ணெல்லாம் பூசும் இல்லையா? நம்மளால அப்படி பார்க்க முடியாது, கண்ணு பூசும். சோ அந்த மாதிரி பகவானுடைய உடல்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த பிரம்மஜோதியானது பகவானுடைய திருமுகத்தை மறைக்குதான். ஹிரண்மயேன பாத்தேன சத்யஸ்யாபி ஹிதம் முகம் தத்துவம் பூஷண்ண பௌஷணு சத்திய தர்மாய திருஷ்யத்தே அப்படிங்கிற. சோ அந்த பிரம்மஜோதியை நீ கொஞ்சம் விலகி நில்லு, கொஞ்சம் தள்ளி போய் நில்லு, நான் என்ன பண்ணணும், பகவானுடைய அந்த திவ்யமான ரூபத்தை நான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் வந்து ஈஷோபனிஷத்துல பிரார்த்தனை பண்றார். கடைசியாக வரக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமான பிரார்த்தனைகள் ஈஷோபனிஷத்துல. வாயோரநிலம் அமிர்தம் அதேதம் பஷ்மாந்தம் சரீரம் ஓம் கிருத்தோ ஸ்மர கிருத்தம் ஸ்மர கிருத்தோ ஸ்மர கிருத்தம் ஸ்மர அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, பகவானே பொதுவா நம்ம உடலை, இந்த தேகத்தை நீக்கக்கூடிய நேரத்துல, அந்த உடலை எரியூட்டப்படக்கூடிய நேரத்துல இந்த மந்திரங்களை நாம சொல்லலாம். யாராவது உறவினர்கள், நம்மளுடைய நெருங்கிய யாராவது இருந்தாங்கன்னா பக்தர்களுக்கு இதெல்லாம் சொல்லலாம். எல்லாமே வாயோர் அனிலம் அமிர்தம் அதேதம் பஷ்மாந்தம் சரீரம். இந்த உடல் என்ன ஆகட்டும், பஸ்வமா போகட்டும், அதனுடைய மூலக்கூறுகள்ல அதது போய் கலக்கட்டும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் அதனுடைய மூலக்கூறுகள்ல போய் கலக்கட்டும். ஓம் கிருத்தோஸ்மர கிருத்தம் ஸ்மர கிருத்தோஸ்மர கிருத்தம் ஸ்மர. என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவையெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை. சோ நான் எனக்கு மறந்து போயிருக்கோம், நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னா நான் எனக்கு மறந்து போயிருக்கேன். இப்ப என்னால அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால பகவானே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கடைசியில அக்னேனயா சுபதாராய அஸ்வான் விஸ்வானி தேவ வைராணி வித்வான் யூத கஸ்மத் ஜிகராணமேன பூயிஷ்டாந்தேன மைத்தின் விதேமக. இந்த ஸ்லோகம் நான் கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலா என் பொண்ணுதான் இந்த ஸ்லோகம் எனக்கு கத்துக் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்க மாமா கிட்ட இந்த ஸ்லோகம் எல்லாம் கத்துப்பாங்க.
ஆனா எனக்கு இது வாயிலே நுழையாம இருந்தது. அப்புறம் என் பொண்ணுதான் ஒரு ஒரு வார்த்தையா எனக்கு வந்து இந்த ஸ்லோகம் ஆரம்பத்துல நாங்க இஸ்கானுக்கு வந்த புதுசுல இதெல்லாம் தான் எங்க வீட்டுல பெரிய லீலைகள் நடந்துட்டே இருக்கு. இந்த ஸ்லோகம் கத்துக்கிறது தான் எங்களை எல்லாருக்கும் ஒரே பாஸ்ட் டைம். இன்னைக்கு என்ன ஸ்லோகம் கத்துக்கலாம், இன்னைக்கு என்ன ஸ்லோகம் கத்துக்கலாம், எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு அதை கத்துக் கொடுப்போம். அந்த மாதிரி என் பொண்ணுதான் அதை கத்துக் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமும் அதுதான். என்னுடைய பக்தி வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா தடைகளையும் தயவு செய்து நீக்கி உங்களை அடையக்கூடிய அந்த வழியை எனக்கு நீங்க தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்லோகம். அக்னேனயா சுபதாராய அஸ்மான் விஸ்வாணி தேவ வைனானி வித்வான் இந்த கஸ்மஞ்சு கிராணம் என வேஷ்டாங்கே நமக்கு. ஸோ பிரபுபாதர் நமக்கு வந்து அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு பொருளுரை பண்ணி கொடுத்து அதை படிச்சு நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு பகவானுக்கு அன்போட சேவை செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பிரபுபாதர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அவர் தன்னுடைய உடல் நலனையோ தன்னுடைய பொருளாதாரத்தையோ எதையுமே அவர் வந்து நினைக்கல. இதனால இது பண்ண முடியாது, அதனால அது பண்ண முடியாது அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. அதே சமயத்துல அவர் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய பக்தராகவும் காட்டிக்கல. ரொம்ப பணிவோட என்னுடைய ஆன்மீக குரு கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றணும் அந்த ஒரே ஒரு குறிக்கோள் தான் அவர் மனசுல இருந்தது. அந்த குறிக்கோளோட அவர் என்ன பண்ணார், சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நினைச்சு பாருங்க. இந்த பாகவதத்தெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறதுனா நமக்கு சுட்டு போட்டா கூட எனக்கு வந்திருக்காது. ஸோ பிரபுபாதருடைய கருணையை நம்ம நினைக்கணும். அட்லீஸ்ட் அவருடைய பெயரை நம்ம சரி தெளிவா சொல்லணும். அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா. ஏன்னா நமக்கு சினிமா நடிகர்கள் பேர்ல தான் மனசுல நிக்குது. ஸோ ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன செய்யணும், பிரபுபாதா ஜெய் பிரபுபா ஜெய் பிரபுபா ஒரு நாளைக்கு கோடி தடவை சொல்லலாம். ஜெய் பிரபுபா ஜெய் பிரபுபா ஜெய் பிரபுபா சொல்லிட்டே இருக்கலாம். ஜெய் பிரபுபா ஜெய் பிரபுபா ஜெய் பிரபுபா சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ அவருடைய கருணையினால தான் இன்னைக்கு வந்து நாம் வந்து கிருஷ்ண பக்தியை ரொம்ப சுலபமா பயிற்சி பண்றோம். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணைய வாரி வாரி கொடுத்தவர் ஸ்ரீல பிரபுபாதர். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து பகவான் என்ன பண்ற, அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாகி திரும்ப ஒரு கர்ஜனை பண்ணிட்டு ஒரு யானை தண்ணிக்குள்ள போனா எப்படி வந்து அது செயல்படுமோ அந்த மாதிரி தன்னுடைய வீரதீரமான அந்த செய்கைகள் மூலமா என்ன பண்ற, இந்த கர்ப்போதக கடலை ஒரு வழி பண்ண போற. அடுத்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம அதை பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள், நம்ம வந்து வராக தேவருக்கு ஒரு ஜெய் சொல்லுவோம். வராக பகவானுக்கு ஜெய் ஜெய் ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. இந்த உலகத்திலே இல்ல மாதாஜி, நான் பகவான் வராக அவதாரம் எடுத்து போறதையே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். கண்ணுல எதுக்க பார்த்த மாதிரி இருந்தது மாதாஜி. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கருணை அந்த மாதிரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பிரபு. இது 25 வந்து இந்த மாயா மயா என்ற வார்த்தைக்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்றாங்க. அப்ப மாயா என்றால் வந்து கரணியா சொல்றது. இப்ப நம்ம மாயா படிக்கிறது வந்து அது இலியூஷன் இல்ல. ஒரு வார்த்தைக்கு வந்து பலவிதமான அர்த்தங்கள் இருக்கின்றது. வந்து சமஸ்கிருத வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் வந்து கிடையாது. இப்போ இந்த ஸ்லோகத்திலே பாத்தீங்க அப்படின்னாக்கா மீமாம்ச அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. மீமாம்ச அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கர்ம மீமாம்சம் உத்தர மீமாம்சம், அது வந்து ஷட்தர்ஷனங்கள்ல ஒண்ணு. ஆனா அந்த மீமாம்சம் அப்படிங்கிற வார்த்தை விவாதத்தையும் குறிக்குது. ஸோ இவங்கெல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை வந்து மீமாம்ச அப்படின்னு சொல்லப்படுது. மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் பல பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த வார்த்தைகளை வச்சுதான் மாயாவாதிகள் என்ன பண்றாங்க, பகவானுடைய ரூபம் மாயை இங்கேயே சொல்லப்பட்டிருக்கு, மாயாமய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பிரபுபாத் சொல்றா இதுக்கு ஞானம் அறிவு இந்த அர்த்தங்கள் எல்லாமும் இருக்கு. மாயா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஞானம் அறிவுங்கிற வார்த்தை எல்லாமே இருக்கு, மாயாங்கிற அர்த்தமும் இருக்கு. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியவர் பகவான் தான் அப்படிங்கிறத சொல்ல. ஓகேவா பிரபு? ஆனா மாயாவாதிகள் எடுத்துக்கிற விளக்கம் வந்து அவங்க அப்படித்தான் எடுத்துப்பாங்க. மாயா அப்படின்னா பகவானுடைய இந்த வராக ரூபம் மாயை அப்படின்னு எடுத்துப்பாங்க. மாயையினால ஏற்பட்ட ஒரு உருவம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. இப்போ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க பகவான்
எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அவர் வந்து தோன்றலாம். பிரம்மதேவர் நம்மள மாதிரி ஒரு ஜீவராசி தான். பிரம்மதேவர் யாரு? நம்மள மாதிரி ஒரு ஜீவராசி. சோ அவருடைய மூக்குல இருந்து பகவான் வரார். அதே மாதிரி நரசிம்மர் ஒரு அக்ரிணையான ஒரு பொருள், ஒரு தூண், அதுல இருந்து பகவான் வெளிப்படுறார். சோ எல்லாமே பகவானுடைய சக்தி. பகவான் தன்னுடைய சக்தி அவர் எப்படி வேணா வந்து உபயோகப்படுத்திக்க முடியும். இப்படித்தான் பகவான் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. பகவான ஒரு வரையறைக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியாது. சோ அதனால பிரம்மதேவரை இப்ப யார படைச்சா நம்ம ஆரம்பத்திலே இருந்து படிச்சுட்டே வரும். அப்போ நமக்கு இது கிளியரா தெரியுது. பகவான் தான், பகவானுடைய நாபியிலேருந்து தான் பிரம்மதேவர் வந்தார். பிரம்மதேவர் வந்தும் அவருக்கு எதுவும் புரியல. அவர் தவம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் பகவான் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் பிரம்மா படைப்பு தொழில் தொடங்கினார். எப்பவுமே நம்ம வந்து பாக்குறோம், பகவான் வந்து யாராலும் படைக்கப்படுறவர் கிடையாது. பகவான் தான் எல்லாரையும் படைக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ முதல் நிலை படைப்பு, 2ஆம் நிலை படைப்பு, சர்க்க விசர்க்க இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ நமக்கு இதுல என்ன இருக்காது, குழப்பம் இருக்காது. ஆனா யாராவது ஒருத்தர் வந்து வராகதேவர் பிரம்மாவோட மூக்குல இருந்து வந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, யார் பெரியவர்? பிரம்மாவோட மூக்குல இருந்து தானே இவர் வந்தா, அப்ப பிரம்மா தானே பெரியவர். இந்த மாதிரி வாதங்கள். அதனால பகவானுடைய லீலைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தத்துவங்களை நம்ம என்ன செய்யணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். பகவான்னா யார்? 6 ஐஸ்வர்யங்களும் பூரணமாக உடையவர். அவர்தான் சர்வ காரணம். அவர்தான் முழுமுதற் கடவுள். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவா இருந்தது அப்படின்னா அப்போ ஒரு லீலை எப்படி வேணா பண்ணலாம். சரிங்க, ஹரே கிருஷ்ணன். சரியா? அப்போ அவருடைய லீலை அவர் எப்படி வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனா மாயாவாதிகளுக்கு அது புரியாது. அவருடைய உருவம் மாயை, மாயினால படைக்கப்பட்ட உருவம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. வேற ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, ஈஷோபனிஷத் அந்த ஸ்லோகம் மீனிங் எங்க தெரிஞ்சுக்கலாம் மாதாஜி? ஈஷோபனிஷத் புக்லயே இருக்கு மாதாஜி. புக் இருக்கா மாதாஜி? ஓகே. ஈஷோபனிஷத்னு ஒரு புக் இருக்கு. ரொம்ப சின்ன புஸ்தகம் தான், நிறைய விலையெல்லாம் கிடையாது. மேக்சிமம் ஒரு 25 ரூபாய் 30 ரூபாய் தான் இருக்கும். ஈஷோபனிஷத், உபதேசாமிர்தம், இந்த 2 புஸ்தகமும் கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். ஓகே மாதாஜி, வாங்கிடுங்க. ஓகே, வாங்கிடுங்க மாதாஜி. ஈசோபனிஷத்துனா அதுவும் பாடல்களா மாதாஜி, ஸ்லோகமா மாதாஜி? ஈஷோபனிஷத் அப்படின்னாக்க, உபனிஷதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான, அதாவது வேதங்களுடைய சுருக்கமான ஒரு இதுன்னு எடுத்துக்கலாம். சரியா? வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான கொஞ்சம் எளிமையான வழி வந்து உபனிஷதங்கள். மொத்தம் 108 உபனிஷதங்கள் இருக்கு. 108 உபனிஷதங்கள்ல ஒரு உபனிஷதம் ஈஷோபனிஷதம், ரொம்ப முக்கியமான உபனிஷதம். அதனால பிரபுபாதர் அந்த ஈஷோபனிஷத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்லேஷன் இதே மாதிரி கொடுத்திருக்காரு, மொழிபெயர்ப்பு பொருளுரையோட அது வந்து கொடுத்திருக்காரு. அதே சமயத்துல அவருடைய பிரபுபாதுடைய பொருளுரைகள்ல பல இடங்கள்ல ஈஷோபனிஷத்துடைய ஸ்லோகங்களை பிரபுபாதர் வந்து கோட் பண்றாரு. முக்கியமா முதல் ஸ்லோகம், ஈசாவாசியம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்தேன திக்தேன புஞ்சீதா மா கிருத்தக கஸ்ய சிந்தனம். இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி பிரபுபாதர் வந்து கோட் பண்றாரு. 108 உபனிஷதங்கள், 108 உபனிஷதங்கள் இருக்கு. நிறைய பேர் வந்து உபனிஷதங்கள் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பட் உபனிஷத் அப்படின்னா பகவானுக்கு அருகில கொண்டு போகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். உபநயனம், உபனிஷத், உபவாசம், இதெல்லாமே பகவானுக்கு அருகில நம்மள கொண்டு போகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரியா? நிறைய உபனிஷத்துங்களுக்கு பிரபுபாதர் கொட்டேஷன் கொடுத்திருப்பார். தைத்திரேய உபனிஷத், பிருகதாரண்ய இது உபனிஷத், அதுக்கப்புறம் வந்து ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். நீங்க பகவத்கீதையில பின்னாடி பக்கத்துல எடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க, எந்த மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும் சாஸ்திரங்கள் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். எந்தெந்த சாஸ்திரங்கள்ல இந்த மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உபனிஷத்துங்களுடைய பேர்லாம் இருக்கு. சரியா? சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாரோ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. இது பகவானுக்கு வந்து 64 குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு 60 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானுக்கு 56ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரம்மதேவருக்கு எவ்வளவு மாதாஜி? மேக்சிமம் 78% அடையலாம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. அந்த 64 குணங்கள்ல 78%. ஆமா, 78 மேக்சிமம் ஒரு ஜீவராசி அடையலாம். 78 75 எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. 64ல 75%. எஸ். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்புறம் இன்னொரு புக் என்ன? உபதேசாமிர்தம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் ஹரே கிருஷ்ணா. ஜீவகோஸ்வாமியால் கொடுக்கப்பட்டது. எஸ். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் நாளைக்கு எல்லாரும் பூரி ஜெகநாதர் இதுக்கு கிளம்புறோம் மாதாஜி, மாயாப்பூர் எல்லாம். ஹரி மீனா ஹரி. மாதாஜி, மாயாப்பூருக்கு எப்போ வரீங்க? மாயாப்பூருக்கு வந்து 23rd வரும். 24 கரெக்ட், 24 வரும். எத்தனை நாள் இருக்க போறீங்க? 27 வரைக்கும். மாயாப்பூர்ல 27 வரைக்கும். 3 நாள் இருக்க போறீங்களா? வெரி குட் வெரி குட். சரி ஆமா ஆமா மாதாஜி. மீனா மாதாஜி வரா, அலமேலு மாதாஜி வரா. நான் இங்க இருந்து காரைக்குடியில இருந்து இன்னைக்கு கிளம்புறேன் மாதாஜி, சென்னை கிளம்புறேன். ஓகே ஓகே. வெல்கம் ஆல் ஆசீர்வாதம் ஸ்ரீதா பண்ணுங்க. மாயாப்பூர். நான் தான் ஆசீர்வாதம் பண்றது, பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் நல்லபடியா வாங்க. வந்து தாமோட அந்த இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். உடல் அப்படிங்கிறது பயணத்தினாலையும் சரி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஆனாலும் நம்முடைய அந்த உணர்வை வந்து கிருஷ்ண உணர்வா நம்ம எப்பவும் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மாயப்பூர்ல மீட் பண்ணலாம் எல்லாரையும். யூடியூப் அனுப்பியிருக்கேன் மாதாஜி, அதை பாத்துக்கிறேன் மாதாஜி. மாதாஜி இது நீங்க டெய்லி எடுக்கிறது யூடியூப் மூலமா பாத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव இந்த வீக்கோட லிங்க் வரவே இல்ல மாதாஜி. யூடியூப் லிங்க் வரவே இல்லையா? வரும் வரும், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். இல்ல திருப்பி கேட்கலாம்னா இல்ல மாதாஜி, அதுக்காக தான். ஓகே ஓகே ஓகே. அது கொஞ்ச நாளா எங்க பிரபு கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால போடல பிரபுக்கு. நான் சொல்றேன் போட சொல்றேன். ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ சாந்தி மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. வைத்தியநாதன் பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. என்று கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல்.